ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 32 இன்ச்சு இருக்கிற ஒருத்தங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம இப்போ வந்துட்டு எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸ்லீவுக்கும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் மட்டும் நீங்கள் இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு அரை இன்ச் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கீழே நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணிடுறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் வைப்போம். அந்த 1.5 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 13 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த 13 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வருது. ஸோ 13 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதிலிருந்து இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விடுவோம், தையலுக்காக விடுறது. அந்த 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அது நம்ம மடித்து தைக்கும்போது இந்த அரை இன்ச் வந்துட்டு உள்ளே போயிடும். இந்த லைனும் மார்க் பண்ணிடுங்க. இந்த லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஷோல்டர் வித் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரும் நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட அவங்க ரொம்ப லேஸாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கம்மியும் கூட பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிங்கனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் வராது. அப்புறம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலில் 5.5 இன்ச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. இதை ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிருச்சு. மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 8x4 வந்துட்டு 32 வரும். ஸோ 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. 2 இன்ச் வந்துட்டு நம்ம சீம் அலவன்ஸ்க்காக இந்த 2 இன்ச் விடுறோம். இந்த 2 இன்ச் விடுறோம். ஸோ இதில் ஸ்ட்ரைட் லைனை இப்படி ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. நான் 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். 4 இன்ச்சில் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டை ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணி முடிச்சிருச்சு. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணியும் நீங்கள் அந்த கர்வ் வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்ஸ் கர்வ் வச்சு ஜாயின் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஜாயின் பண்ணி விட்டுருணும். இதை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது பேக் பீஸு. பேக் பீஸோட நெக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க எவ்வளோ விருப்பப்படுறாங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ லோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த கீழேருந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு கம்மி இல்லாமல் வைங்க. அப்படி ரொம்ப கம்மியாக வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இதையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் கர்வ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் மார்க் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு மேலே வந்துட்டு விட்டுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் விட்த் வந்துட்டு 2.5 இன்ச் வச்சுருந்தோம். பேக் சைடில் அதே 2.5 இன்ச்சு இங்கே ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2.5 இன்ச் தான் வச்சுருந்தோம். ஸோ அதையும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் வச்சுருந்தோம். ஸோ அந்த 5.5 இன்ச்சுக்கு அதையும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இதையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிடுங்க. அந்த இது வந்துட்டு வளைவு வந்துட்டு நம்ம பேக் சைடில் வச்சுருக்கிறத விட ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உள்ளே போன மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்ம பேக்கில் வச்சோம் 8 இன்ச் வச்சோம் செஸ்ட் ரவுண்டு.
அதே 8 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அது நீங்கள் 1 இன்ச்சிலேருந்து 1.5 2 எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நெக்கு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணி விடுங்க. இந்த லைனையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. இது ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் மார்க் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருக்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துலேருந்து நான் வந்து 10.5 இன்ச் வைக்கிறேன். 10.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 10.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த 10.5 இன்ச்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு இந்த சைடும் மேலே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோடைய டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோன்னு பாருங்கள். அந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ 3.25 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். இந்த ஸ்லாண்டிங்காக இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் அதை அப்படி ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எந்தெந்த இடத்துல எவ்வளோ இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வேணால் அது பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அந்த பேக் சைடில் இருக்கிற கர்வ் விட இது கொஞ்சம் உள்ளே அடங்கியிருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்கேவ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 1 இன்ச்சு இந்த சைடில் இருந்து இந்த சைடுக்கு ஒரு 1 இன்ச்சும் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு ஒரு 1 இன்ச்சும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு அதுலேயும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை கிராஸாக இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டாட் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இதோட சென்டர் இடத்துல இந்த ஒரு டாட் பண்ணிடுங்க. அதுமாதிரி இங்கேருந்து இந்த டாட் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். இந்த லைனுக்கு ஒரு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நம்ம பண்ணது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தால் நீங்கள் ட்ரா பண்ணது எல்லாமே கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெல்ட்டு மார்க் பண்ணலாம். பெல்ட்டுக்கு வந்துட்டு நம்ம 8 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா ப்ளவுஸோடது, அதே 8 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அந்த இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பெல்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வைக்கிறேன். அதே 4 இன்ச்சு ஃப்ரண்டில் இந்த சைடு வச்சுருங்க. பெல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அளவு சின்னதாகிட்டே இருக்கும்போது கம்மியாகிட்டே இருக்கும்போது பெல்ட்டோட ஹைட் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ 38 40 அந்த மாதிரிலாம் வரும்போது பெல்ட்டோட ஹைட் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிகிட்டே ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகணும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒரு கர்வ் மாதிரி கொண்டு போய் அப்படியே இதில் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்படி நீங்கள் கையிலையும் ஜாயின் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கேலில் தான் பண்ண முடியும் அப்படின்னா இப்படி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்லீவ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம எப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு விடுவோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
இந்த லைனும் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச் வைக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வைங்க. நம்ம சீம் அலவன்ஸ் எல்லா சைட்லேயும் 2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ அதே 2 இன்ச்சு நான் இங்கே வைக்கிறேன். ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது கூட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 6.5 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு. இங்கே ஸ்டிச் வரணும்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு கிராஸாக இப்படி ஒரு லைன் மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு 2.5 இன்ச்சுக்கு இங்கே வரைக்கும் இப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே லைட்டாக கர்வ் மாதிரி கொண்டு போய் இதில் அப்படியே இந்த லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். இந்த ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 3.5 இன்ச் நம்ம இங்கே வரும்போது இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல இதையும் அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து இது மார்க் பண்ண வேண்டியதான். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. நம்ம இந்த இடத்துல எவ்வளோ வச்சுருக்கோம்? 6.5 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து 5 இன்ச்சு, 2 இன்ச்சு. இதோட கேப் பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச் வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.